கேட்டா இங்க வந்தீங்களா தாயி? ஐயா அப்படிலாம் இல்ல, உன் வேண்டுதல் கேட்கறதுக்குலாம் வரல. நம்ம ஏபிஜே அமைப்பு மூலமா இங்க ஒரு அழகான விழா நடக்குதுன்னு சொன்னாங்க. சரி, எவ்வளவு நேரமா தேவலோகத்துல உட்கார்ந்து இருக்குது, அப்படியே இங்க வந்தா அழகா எல்லாரையும் பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்காக வந்தனா ஓ வேண்டுதல்லாம் கேட்டு நான் இங்க வரல. ஆமா, ஏதோ புலம்பிட்டு இருந்து. என்ன புலம்பிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல தாயி. இல்லையே, இந்த பணக்கார ஆகணும் அப்படி இப்படின்ற சொன்னீங்க. என்ன? ஆமா தாயி, எனக்கு பணக்காரி ஆகணும் ஆசையா இருக்கு தாயி. சூப்பர் ஆசை. பணம் சிறுக சிறுக சேர்த்து வை, சீக்கிரமா பணக்கார ஆகலாம். அதுதான் முடியல தாயி. இங்க ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் பணம் கொட்டுவது தாயி. அப்ப ஊழல் பண்ண? ஊழல் பண்றது தப்பு இல்லையா தாயி? ஊழல் பண்றது தப்புன்னு தெரியுதுல்ல. ஒண்ணு ஊழல் பண்ணி பணக்காராது, இல்லனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு. ஏன் இல்லாததுக்கு ஆசைப்பட்டு இருக்க? சரி, அப்புறம் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தே, இந்த ஏதோ 6 அடுக்கு மாடி வீடு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தா. ஆமா தாயி, எனக்கு ஒரு 6 அடுக்கு மாடி வீடு வேணும் தாயி. சேம் ஃபார்முலா தான். சம்பாதிக்கிற பணத்தை வேஸ்டா செலவு பண்ணாம சேர்த்து வச்ச 6 அடுக்கு 10 அடுக்கு கூட வாங்கலாமே. தாயி ரொம்ப விலைவாசியா இருக்கு தாயி. விலைவாசி ஏறுது. ஆமா தாயி. இப்ப என்ன வீடு தர சொல்ற? ஆமா தாயி, எனக்கு ஒரு 6 அடுக்கு இல்ல, நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 12, 13, 20 எவ்வளவு தரலாம் தாயி? சும்மா கேட்கறதா எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் இல்லையா? என் நெத்தியில நான் காளியம்மன் ரயில் எஸ்டேட் நான் போட்டு வச்சிருக்கேன். தாயி தாங்க தாயி. எனக்கே கோயில் இல்லாம ரோட விரிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு ஏன் கோயிலே இடிச்சிடுறாங்க. எனக்கே இருக்கிறதுக்கு இடம் இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன போய் 6 அடுக்கு மாடி வீடுன்னு கேக்குறியே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, அடுத்தது ஒண்ணு சொன்னேன், இந்த ஏதோ நகை பணம். ஆமா தாயி, எனக்கு ஒரு 100 பவுன் நகை கொடுத்துட்டு போங்க தாயி. நீ எத்தனை சவரன் போட்டிருக்கீங்க? வெறும் 100 பவுன் தானா? ஒரு 300 400 கேள. தாங்க தாயி, தாங்க தாயி, எடுத்து வந்திருக்கீங்களா? இதெல்லாம் பேங்க் இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பவுன் தான் நினைச்சிட்டு இருக்க. ஆமா தாயி, நீங்க எவ்வளவு சவரன் அது பியூர் கோல்ட் போட்டிருக்கீங்க. இப்ப இருக்கிற கோயில்கள்ல சாமிகளுக்கு ஏன் இங்க நகை இருக்குது? அந்த காலத்துல சாமி ஐம்பொன் சிலை தங்கத்துல எல்லாம் சிலை வச்சு செஞ்சிருந்தாங்க. இப்பெல்லாம் அது நம்ம நாட்டுல இல்லையாமே. சோ இதெல்லாம் அசல் உமா கோல்ட். அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொன்ன, தங்க விலை ஏறிடுச்சுன்னு ஆளாளுக்கு சொல்லிட்டு நகரில் தான் போய் நிக்கிறீங்க. நகை விலை எவ்வளோ ஏறினாலும் நகை கடையில கூட்டம் கம்மியா வரதே கிடையாது. நகை விலை ஏறினா நாங்க நகை கடைக்கு வர மாட்டோம் சொல்லுங்க. நகை விலை இறங்கி போயிடும். உங்க ஆசைதான், அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஆளாளுக்கு என்ன குறை சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இருந்தாலும் உனக்கு கொடுக்க முடியும். அடுத்தது ஏதோ இந்த ஆரோக்கியம் நோய் அப்படின்னு சொல்லி, அது என்னது? ஆமா தாயி, நீங்க சொன்ன மாதிரி சேர்த்து வச்ச பணத்துலயாவது வாழலாம் நினைச்சா அதுக்குள்ள நோய் வந்தது தாயி. ஆயுள் காலம் குறைஞ்சு போயிடுது. ஃபர்ஸ்ட் வந்து ஆயுள் காலம் வந்து ஒரு 100 வருஷம் இருந்தது தாயி. இப்பெல்லாம் 60 வருஷம் வாழறதே கஷ்டமா இருக்கு தாயி. நீங்க என்ன பண்றீங்கன்னா தாயி, 100 வருஷம் இருந்தத ஒரு 300 வருஷமா ஆக்குங்களேன் தாயி. ஒரு 200 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க தாயி. ரொம்ப கம்மியா தான் நீ கேக்குற. இந்த ஆயுள் காலம்லாம் குறைஞ்சதுக்கு யார் காரணம்? இயற்கையெல்லாம் அழிச்சிட்டீங்க. எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்டா வந்து சேர்ந்துறீங்க. இதுல ஆளாளுக்கு வந்து எங்கிட்ட வந்து சாமி எனக்கு சுகர் இறங்கணும், சாமி எனக்கு பிபி இறங்கணும் அப்படின்னா நான் என்ன டாக்டரா? நானு சுகர் பிபில இறக்கிறதுக்கு? இயற்கையை காப்பாத்துங்க, உங்க ஆயுள் தானாவே வளரும். அது இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏபிஜே அமைப்பு இருக்கிறவங்க பலருக்கு உதவி செய்யறாங்க. சேர்த்து நீங்களா வச்சுக்கிட்டா ஆயுள் குறையதான் செய்யும். அதெல்லாம் எடுத்து மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க. நம்ம அமைப்பு செய்யற மாதிரி நீங்களா வச்சுக்கிட்டு நீங்களா வந்து வாழறதுல அதுல என்ன அர்த்தம் இருக்குது? சோ
என்ன சும்மா சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்கிறத நிறுத்துங்க. நீங்கெல்லாம் திருந்தாத வரைக்கும் இங்க எதுவுமே மாற போறது கிடையாது. சரிங்களா? அடுத்தது, எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் எங்க தேவலோகத்துல ஒரு ஷூட் இருக்குது. சரியா? நாங்க ஒரு பிலிம் எடுக்க போறோம். ஆமா, படத்தோட பேர் கூட வச்சுட்டாரு, தேவலோக டியூட்டுன்ட்டு. அதுல உங்க அப்பா சிவபெருமானோட நானும் ஜோடியா நடிக்கிறோம். சரியா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம அமைப்புல என்ன பிரச்சனையோ எங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து சொல்லு. அதுக்காக எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வேணும், வீடு வேணும், நகை வேணும்லாம் கேட்டா இந்த கம்பெனி பொறுப்பேற்காது. சரியா? இருக்கிறத எல்லார்ட்டையும் கொடுத்து பகிர்ந்து ஒண்ணு சந்தோஷமா இருக்கேன். எனக்கு டைம் ஆகுது, சும்மா சும்மா என்ன கூப்பிடக்கூடாது. வெளியில என்னோட சிங்க வாகனம் நிக்குது, பெட்ரோல் விலை எப்ப ஏறும் தெரியல. சும்மா சும்மா கூப்பிட்டான்னு வச்சுக்கோயேன், இந்த சூழத்துல ஒரே சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். பாய். You mean dance? Yeah, stop. இங்க நிக்கணுமா? Okay. வந்தா புது அற்புதம் ஆயிரம் செய்தா. பாண்டவரின் தேவி பாஞ்சாலி தாயி பௌர்ணமி தேவியாய் வந்தா. பாண்டவரின் தேவி பாஞ்சாலி தாயி பௌர்ணமி தேவியாய் வந்தா. அவ கௌரவரை பழி தீர்க்க வந்தா. துச்சாதனன் குருதி பூசிய கூந்தலை முடிப்பேன் என்று சபதம் கேட்டா. அவ சூளுரை கூறியே வந்தா. பூலோக மாறி பூங்கரவு ஏந்தி புதுப்பட்டு எல்லையிலே வந்தா. புது அற்புதம் ஆயிரம் செய்தா. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைகள் மூலமாக தான் வந்து சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கியவங்களை கண்டு மக்கள்கிட்ட சுதந்திர உணர்வுகளை தூண்டியவங்களை கண்டு சுதந்திரத்தை அடைஞ்சாங்க. உங்களுக்கு அது இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டில் உங்களை கண்டு மக்கள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கையை அவங்க சமூக சீர்திருத்த கருத்துக்கள் மூலயமா வந்து எல்லார் மனசுலையும் எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா பதிகிற மாதிரி கொண்டு போய் உங்களை கண்டு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கலைகள் மூலயமா அந்த கருத்துக்களை வந்து அரங்கேற்றம் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அம்மா பொண்ணு ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஜே குருபாம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம். மென்மேலும் ரெண்டு பேரும் பெரிய லெவலில் வளரணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரிங்களா பாப்பா, நல்ல எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு, நல்ல அம்மா கிடச்சிருக்காங்க உங்களுக்கு கண்டு உங்களை பெரிய இடத்துக்கு அவங்களே கொண்டு போயிடுவாங்க. என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் பண்ணாலும் நீங்கள் கம்பெனி தொடர்பு கொள்ளுங்க. உலகம் ஃபுல்லாக நாங்கள் நடக்கிற எல்லா இதுலேயும் உங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் மேலும் வளரணும் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்.